ஓவரா அராஜகம் பண்ற முத்து கண்குத்தி பாம்பா கொத்துறதுக்கு காத்து கிடக்கிற ரோகிணிக்கு ஏற்பட்ட அவமானம் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து எதுக்கெடுத்தாலுமே எல்லா விஷயங்கள்லையுமே மூக்கு நுழைச்சி பேசுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அதுலேயும் மற்றவங்க விஷயத்துலையும் தலையிட்டு அதில் பஞ்சாயத்து பண்ணி கருத்து சொல்கிறது கொஞ்சம் சகிக்கலை தான். அதாவது இப்போ மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் முத்துவுக்கு தெரிந்த ஒரு நபர் ஏசி ஷோரூம் கடையை விற்பனை செய்ய போகிறதா மனோஜ் அண்ட் ரோகிணிக்கு முத்து தெரியப்படுத்தினாரு. இதை தொடர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து அந்த கடையை பார்த்து ஓனர்கிட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க. அத்தோட வீட்டுக்கு வந்ததும் இதை பற்றி மனோஜ் அண்ட் ரோகிணி பேசும்போது முத்து தேவையில்லாமல் அவரோட கருத்தை சொல்லி தொடர்ந்து ரோகிணியை நோஸ் கட் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் கடையை யார் பேரில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா பெட்ரூமில் வச்சு ரோகிணி அண்ட் மனோஜ் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வெளியிலிருந்து ஒட்டு கேட்ட முத்து அப்படியே ஃபோனில் ரெக்கார்டும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சி மனோஜ் கிட்ட நீ அம்மா பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஆர்டர் போடுறாரு. உடனே அது எங்களோட இஷ்டம், நீ இதில் தலையிட வேண்டாம் இந்த மாதிரியா ரோகிணி சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் ரூமில் வச்சு அம்மா பேரை வச்சா கடை ராசி நல்லா இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியா பேசின வீடியோவை முத்து ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு காமிச்சு பிளாக்மெயிலும் பண்ணுறாரு. இதனால் வேற வழியே இல்லாமல் ரோகிணி நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கும் முத்து கராரா யோசனையெல்லாம் வேண்டாம், அம்மா பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஆர்டர் போடுறாரு. கடையில் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கடைக்கு பேர் வைக்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியா ரோகிணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுதான் விஜயாவோட முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. ஏன்னா தன்னோட பேரை வைக்கல அப்படிங்கிற ஆதங்கம் விஜயாவுக்கு இருந்துச்சு. இது தெரிஞ்சுக்கிட்ட முத்து அம்மா பேரை வச்சாதான் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சு மனோஜை பிளாக்மெயில் பண்ணுறாரு. என்னதான் அம்மா மேலே பாசம் இருந்தாலும் அதுக்காக மற்றவங்களோட விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இதையெல்லாம் பார்த்த மீனா அம்மா மேலே இவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இடையில நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறேன், அது என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட அந்த உண்மையை கேட்குறாங்க. ஆனால் முத்து எதுவுமே சொல்லாமல் மீனாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து முத்துவுக்கு தெரியாமல் நம்ம ஓனர்கிட்ட போய் பேசி பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி அண்ட் மனோஜ் 2 பேருமே முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கடைக்கு போன நிலையில் பணத்தை கொடுக்கும்போது ஓனர் முத்து வந்தால் தான் நல்லாயிருக்கும், நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன் இந்த மாதிரியா ரோகிணியோட மூஞ்சில் கரிய பூசுகிற அளவுக்கு ஓனர் அவமானப்படுத்திடுறாரு. ஆனால் ரோகிணிக்கு முத்துவை கண்டாலே பிடிக்காது. எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அவரை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியா கண்கொத்தி பாம்பா காத்து கடத்திட்டு இருக்கிற ரோகிணி எப்படி முத்துவை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா டே பை டே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. அண்ட் இதில் வர கதை சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால மக்கள் இந்த சீரியலை தொடர்ந்து விரும்பி பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த சீரியலோட கதைக்களம் இப்போ எப்படி போயிட்டுருக்குது அண்ட் இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.